என்னோட மேக் ஓவர் வீடியோஸ்க்கு எப்போவுமே ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கும். இந்த வீடியோன்னு போட்டு ஹைலைட்ஸ் எல்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வீடியோ முழுசும் ஹைலைட்ஸ் தான். ஆமாம். அண்ட் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் பாருங்கள், பியூட்டிஷியன்ஸ் அப்படிலாம் கிடையாது. மென் விமன் எல்லாருமே பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். ஓகே, அந்த ஏர்னிங்ஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஃபோனும் இல்லை, இந்த வீடியோவும் கிடையாது. பட் அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் அப்படியே ரியலாக நடந்த விஷயத்தை அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதாவது என்னோட ப்ரைடல் ஜேர்னியில், என்னோடய மேக்கப் ஜேர்னியில் நான் நிறைய வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேக் ஓவர் ஆகட்டும், ட்ராவலிங் விளாக்ஸாக காமிச்சிருக்கேன், மல்டிபிள் 2-3 மேக் ஓவர்ஸ் இன் அ சிங்கிள் டே, இந்த மாதிரி எல்லாமே காமிச்சிருக்கேன். பட் இது ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு டோட்டல் கான்ட்ரடிக்டான ஒரு கான்செப்ட்னு கூட வச்சுக்கலாம். அதாவது 2 டோட்டல் ஆப்போசிட் ஜோனில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ என்னை யூடியூப்பில் பார்த்து எக்கச்சக்கமான பேர் ப்ரைடல் புக் பண்ணியிருக்கீங்க. நான் பண்ணியிருக்கேன். அண்ட் 2025 ப்ரைடல் புக்கிங்ஸ் ஓப்பன். ஸோ உங்களோட பிக் டேயில் நான் ஒர்க் பண்ணோன்னா என்னை ப்ளீஸ் புக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஐபி அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க பொண்ணுக்காக மேக் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோன்லேயும் நம்மளுக்கு புக்கிங்ஸ் நடக்கும். இந்த மாதிரி ஜோனுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ், அங்கே இருக்க ஃபெசிலிட்டி, அங்கே இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாமே A to Z நான் சொல்கிறேன். நம்மளோட திங்ஸை நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வேறு. அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டான ஒரு உலகமும் இருக்குது. ஒர்க்கை முடிக்கிறோம், சேலரியை வாங்குகிறோம், நம்ம கிளம்புறோம், ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு ப்ராப்பரான ஒரு டைனிங்கில் நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் நடக்குதா? இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்க்ரீனுக்கு ஆப்போசிட்டாக வாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அதே கோயம்புத்தூரில் எனக்கு ரொம்ப 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 நான் பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒரு மேக் ஓவரில் இவங்களும் ஒருத்தங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கிளிப்பிங்கில் இருக்கிற அந்த மேக் ஓவரை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? இவங்க பொண்ணோட அம்மா. அதாவது ப்ராப்பராக ஒரு ரோட்வேஸே இல்லாமல் நம்மள எல்லாரும் இந்த மாதிரி எல்லா ஜோன்லேயும் இருந்திருப்போம், பார்த்துருப்போம், க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஜோனில் வாழ்ந்துட்டுருப்பாங்க, நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இந்த மாதிரி ஜோனில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. நான் ஸ்ட்ராங்காக மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, நிறைய இப்போ ட்ரெண்டிங் என்னென்னா பிரைட் சைடில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸை நம்ம சொல்லி நம்ம நிறையா போஸ்ட் ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா? அதை இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 600+ க்ராஸ் பண்ணிட்டேன் மேக் ஓவர்ஸில். சரிங்களா? ஸோ இவங்க தான் நம்மளோட செல்லக்குட்டி அபி. இவங்களுக்கு தான் நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். இது அபியோட பாட்டி. சச் அ வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் ஃபேமிலி. என் பிரைட் புக் பண்ண டேட்லேருந்து இவங்க எல்லாருமே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லாருமே என் கூட கனெக்டில் இருந்தாங்க. அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டாஃப் யக்னா எல்லாருமே என் கூட கனெக்டில் இருந்தாங்க. அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு எந்த விதமான சேலஞ்சஸ் கூட வரலாம். இப்போ பிரைடோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு செய்ய வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பீயிங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம எல்லாமே செய்யணும். சரிங்களா? நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் சென்னையில் பண்ண விலாகில் காமிச்சிருப்பேன். எனக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுங்கக்கா, நான் போட்டு விடுவேன். அக்கா என்னோடய ஃபுட்வேர் அந்த பெல்ட் டைப்க்கா, அவங்க ஒரு கிராண்டான லெஹங்கா போட்டிருப்பாங்க, எனக்கு போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கக்கா, நான் பண்ணுவேன். நான் உன் ஃபேஸை மட்டும்தான் டச் பண்ணுவேன், நான் உனக்கு மேக்கப் மட்டும்தான் பண்ணுவேன், ஹேடோ பண்ணிவிட்டு ரீல்ஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. அவங்க நம்மளுக்கு சேலரி கொடுக்குற முதலாளி. அதுக்காக
உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் இதில் செல்ஃப் ரெஸ்பெக்டே வராதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வேலை என்ன தெரியுமா, அவங்கள இன்னும் அழகாக காமிக்கிறது. கடவுள் படைச்சதில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் இருக்குங்க, சரிங்களா? அந்த ப்ளஸ்ஸை இன்னும் எலிகண்ட்டாக காமிக்கிறது. ஏதாவது 1-2 மைனஸ் இருந்தாலும் அதை ஹைட் பண்ணி அவங்கள ரொம்ப அழகாக காமிக்கிறதுக்கு தான் அதுக்கு தான் நம்மளுக்கு சேலரி. அதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இந்த மேக் ஓவர் கம்ப்ளீட்டாக நான் ரீகார்ட் பிராண்டில் தான் வந்து பண்ணியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா ஜெயந்தி வாசு மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னோடய லிங்க்கை வந்து நான் வந்து பின் பண்ணுறேன் கமெண்ட்டில். நிறையா பேர் என்னோடய இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துட்டு எனக்கு வந்து ரீகோட் ப்ராடக்ட்ஸ் வேணும், எனக்கு ப்ராப்பராக சவுத் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் பண்ணி ஒரு கிட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க. தாராளமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக ஸ்டோரில் போய் வாங்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு ஆஃபர்லாம் கிடைக்குமோ அதோடவே நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ நான் ப்ரைடை ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எல்லா விதமான விஷயங்களுக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இங்கே ஏசி கிடையாது, திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு டேபிள் கிடையாது. அதை வந்து அந்த இடத்துல இது பண்ணலை இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. சந்தோஷமாக சிரிச்ச முகமாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஏங்க இப்போ நான் அதனால தான் இன்ட்ரொடக்ஷனில் எங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி ஃபுட்லேருந்து ஸ்டேலேருந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணுறவங்களும் எங்கள் பிரைட்ஸ் தான், இவங்களும் எங்கள் பிரைட்ஸ். இப்போ பிரைடோட அம்மா ஃபீட்பேக் கேட்டுடலாம். மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அடுத்த வாட்டி என் குழந்தைக்கு அவங்க மேக்கப் தான் பண்ணலான்னு செம்மையா இருக்கு, லுக்கா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு பொண்ணு பார்க்கவே அழகா இருக்கு, அவளோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. எங்க பொண்ணுக்கு பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களே கூப்பிடணும்னு இருக்கிறோம். கண்டிப்பா கூப்பிடுங்க. எல்லாருக்குமே பிடிச்சது மேக்கப். ஓகே, தேங்க்யூ. சரி பாத்துடலாம். எப்படியா இருக்கு உனக்கு? என்ன ஆகுறாங்க? ஓகே, தேங்க்யூ. இதோ வந்துட்டேன். அக்காவோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லு. எங்க அக்காவோட மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாட்டி உங்களை எங்க பெரியம்மா கூப்பிடுவாங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு. ஓ, இந்த தங்கச்சி கல்யாணத்துக்கா? அவங்க 2 பேருமே. ஓ டேய் குட்டி பையா, நீயே குட்டியா இருக்க, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிடுறியா? சூப்பர். ஓகே ஓகே. மேக்கப் பிடிச்சதா? 2 பேர் இருக்காங்க. டேய் இவங்க தங்கச்சி 2 பேர் எங்கடா? உன் தங்கச்சிங்க மேரேஜ்க்கு என்னதான் புக் பண்ணுவியா? டீலா? கரெக்ட்டா புக் பண்ணிடல விடுங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மேக் ஓவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பிரம்ம முகூர்த்தமில், அதாவது 4 மணிக்கு பொண்ணு ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து 2 மணிக்கு வழக்கம் போல் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம மேக்கப்போட ஸ்டே பற்றிலாம் பிரைட் பேசியிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ முகூர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் வந்து முகூர்த்தம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு மேக் ஓவர். இங்கே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இதாக இருந்தது. பட் இந்த ரூம்லேயும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் பொண்ணோட இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட ப்ரைடல் மேக்கப் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். எல்லா விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது ஐடிசி கிராண்ட் சோலாலையும் போய் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்மளோட கடமைங்க. இட் இஸ் ஆர் கடமை, ஆர் இதுதான் நம்மளோட ஒர்க் நேச்சர்னே நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வந்து சொல்கிறேன், எந்த மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலை அங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்மைலிங் ஃபேஸோட உங்கள் ஒர்க்கை நீங்கள் கொண்டு போகிற திங்ஸை பத்திரமா வச்சுக்கணும். அங்கே இருக்க யாருமே உங்களை தப்பு சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. ப்ராப்பராக பிஹேவ் பண்ணிவிட்டு ஒர்க்கில் வந்து கில்லியாக இருங்க, அவ்வளோதான். உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஃபேமிலியில் திரும்ப நம்மளை கூப்பிடணும். அவங்களோட வெட்டிங் ஆல்பம் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நம்மளை பற்றி அவங்க பேசணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களோட பிக் டேயில் என்னோடய ஒர்க் இருக்கணும், என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், நான் உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே இந்தியாவுக்குள்ளே ப்ளீஸ் டூ கான்டாக்ட் மீ. நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பேன். உங்கள் ஸ்பாட்லேயே நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஸோ என்னோடய பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் இருக்குது. என்னோடய ஹையர் எண்ட் பேக்கேஜே பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப 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 அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ப்ரைடோட ஃபீட்பேக்.
மேக்கப் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. கொஞ்சம் போட்டோ பிடிக்க டைம் கிடைக்கும். ஆமா, போட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு நீங்க போய்க்கலாம். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ moral ஆஃப் தி ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் டு பி லைக் எ வாட்டர். மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹெர்பல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், உங்களோட கிளைண்ட்ஸ் தான் உங்களோட குவீன் அண்ட் கிங். சரிங்களா? அவங்கள நீங்கள் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அவங்கள அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் அந்த இடத்த நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும். தட் இஸ் பியூர்லி யார் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் வந்து சந்தோஷமாக அதை நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் நல்ல பேர் எடுக்கணும். மேக்கப் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ், ஃப்ளார்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும். கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற பிரைட்ஸாக இருந்தால் மெஹந்தியும் நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எஸ், ஸோ ஐம் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ 2025ல் நிறைய மேக்கோவர்ஸ் வந்து உங்கள் கூட நான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் டு கான்டாக்ட் மீ. எஸ், அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரீகோட் ப்ராடக்ட்ஸ் வேணும். ஏன்னா இந்த 2 மேக்கோவருமே கம்ப்ளீட்டாக நான் ரீகோட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு ஹாப்பியாக கிளம்பியாச்சு வீட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான். ஸோ ஜாலியாக போயிட்டு வந்தோம். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.